ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசிநாதனே குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். என்ன சார் மறைஞ்சிருக்கிறது போய் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுறார். தனக்காரகனே 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். எதனால் அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா அவர் தனஸ்தானத்தையே பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ பண்ணும்போது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர்ஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். திடீர்னு நீங்கள் போட்ட பணம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கோல்டு பாண்டு, இந்த பேப்பர் கோல்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால உங்களுடைய உடல்நிலையிலையும் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கல்வி கற்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது தவிர உங்களுக்கு இந்த மணல், ஜல்லி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஆற்று மணல் அதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். வீடு, மனை முதலிய விஷயங்கள், லேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தாலேனா, தனுசு ராசிக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். ராசிநாதனே உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இன்சூரன்ஸ், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர தங்க நகாசு வேலை செய்பவர்கள், தங்க பத்திரங்கள் வாங்கி வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பும் அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டின்னு சொல்லக்கூடிய அதாவது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பேச்சின் வழியாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பனமரம், மாமரம் அதெல்லாம் இருக்கக்கூடிய தோப்பு வாங்கக்கூடிய விளை நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதீதமான முதலீடு செய்து பணத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகமாக இருக்குது.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க, இல்லை நெய் வாங்கி கொடுங்க, கோவிலுக்கு வாங்கி கொடுங்க விளக்கு ஏற்றுறதுக்கு. நவகிரக சன்னதி இருந்ததுன்னா பக்கத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா நெய் தீபம் போடுங்க. போய் வியாழக்கிழமை குரு ஹோரை அந்த காலத்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியான 3 வரை சொல்கிறது ரொம்பவுமே விசேஷம். மூக்கு கடலை தானம் கொடுங்க. வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க. அது தவிர மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க. எலுமிச்சம் பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை பண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும்.